இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த ஹேர் டே ஆயில் 100% எஃபெக்டிவாக நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாத்தையுமே அப்படியே கருமையாக மாற்ற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பற்றி ஒரு கேரள பாட்டி அவங்களுடைய யூடியூப் பதிவில் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா 70 வயசு ஆனாலுமே அவங்களுடைய ஹேரு நல்ல கருகருன்னு இருந்துச்சுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. வாங்க அந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க. வெந்தயத்தை லைட்டாக வறுக்க போகிறோம். ரொம்ப கருக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். வெந்தயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே மற்ற பொருட்களையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கலாம். வெந்தயம் பாருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆலி விதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஆலி விதையை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகுங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா சிம்லேயே இருக்கட்டுங்க. அடுத்த பொருள் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடி நல்லா கருமையாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 1 பிடி அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன். மருதாணியையும் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. கருகணும்னு அவசியம் கிடையாது. 1 பிடி அளவு மருதாணி சேர்த்துருக்கேன். மருதாணி நம்மளுடைய ஹேர் கலரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது நம்ம கருமையான முடியை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சிருக்கிறதுக்கு இந்த மருதாணி யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக்குறத விட நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்து அரைக்கும் போது தான் நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைப்படும். அதனால தான் நம்மளுக்கு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை வறுத்து அரைக்கும் போது தான் நல்லா பொடியாகும். இப்போ நான் இதை சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நம்ம எடுத்துருக்கிறது. 1/2 லிட்டர் எண்ணெயை வந்து நம்ம இதில் காய்ச்சலாம். ஹேர் ஆயில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்து நான் வந்து காய்ச்ச போகிறேன். வெறும் தேங்காய் எண்ணெயில் மட்டுமே இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஹேர் ஆயில் அப்படிங்கிறத விட ஹேர் டே ஆயில் இதை சொல்லலாங்க. நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிரும். நீங்கள் தடவுன 1 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட முடியை வந்து எல்லாத்தையுமே அப்படியே கருமையாக காட்டும். ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது அப்படியே நிரந்தர கருப்பாக மாறிடுங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது இலையெல்லாம் நல்லா தூளாகணும். அந்த அளவுக்கு சூடா இருந்தா போதும். பாருங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஃபேன் காத்துல நல்லா ஆறட்டும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்போ இதை போய் நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பவுடர் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கான பவுடர் தான் நான் பண்ணியிருக்கேன்.
இந்த ஒரு பவுடர் ஒன்று போடுங்க, நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். ஆனா இதோட இன்னும் சில பொருட்களை சேர்க்கும் போது நம்மளுக்கு 200% ரிசல்ட் கிடைக்குங்க. அது என்னென்ன பொருட்கள், இந்த ஹேர் டை ஆயிலுக்கு வேற என்னென்ன பொடிகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதை வந்து ஒரு டப்பால வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்ப காய்ச்ச போறது பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் தான் நான் காய்ச்ச போறேன். அதனால மீதி பாதியை வந்து மட்டும்தான் இதுல சேர்த்துருவேன். மீதியை வந்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு டைம் ஆயில் காய்ச்சும் போது நான் சேர்த்துக்குவேங்க. இப்போ கரெக்டான அளவுல நம்ம ஆயிலை மெஷர் பண்ணிக்கலாம். 0 காமிக்குது இல்லையா? இப்போ ஒரு 1/4 லிட்டர் அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்க போறோம். இப்போ பாருங்க, 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் இருக்குது. நம்ம இந்த 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் தான் நம்ம வந்து இப்ப ஹேர் ஆயிலுக்கு எடுத்துக்க போறோம். அதனால இதுல வந்து பாதி அளவு பொடியை நம்ம எடுத்துக்க போறோம். இந்த பொடியோட வேற என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒரு பொடியே போதும், நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பொருள் போதும். பட் நம்ம வந்து இதுல இன்னும் சில பொடிகளை சேர்த்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஹேர் டை ஆயில் வந்து 200% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப வாங்க என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம இரும்பு கடாயில தான் செய்யணுங்க. இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இன்னும் சில பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடியை 1.5 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி வந்து இன்னும் அந்த ஹேர் டை ஆயிலுக்கு நல்ல கருமையை கொடுக்கும். நம்ம தேய்ச்ச கையோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு தெரியுங்க. அது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு செம்பருத்தி பூவோட பவுடருங்க. இந்த செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து இந்த ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்கா வச்சிருக்கும். அதே மாதிரி நம்மள ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தமா ஆயிடுங்க. அடுத்த பொருள் பாத்தீங்க நெல்லிக்காய் பொடிங்க. இந்த நெல்லிக்காய் பொடியும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காய் பொடியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு முடிய நீளமா வளர்க்க வைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையும் நல்லா கிளீனா ஆக்கி வைக்குங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த அவுரிப்பொடி தாங்க. உங்களுக்கு வந்து அவுரிப்பொடி முக்கியம்தான். பட் சில பேருக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மருதாணி இலை சேர்த்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கருஞ்சீரக பொடியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 3 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி எடுத்துக்கிறேன். இந்த அவுரி பொடியை இதுல சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த 4 பொடிகளை லைட்டா நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சிம்ல வச்சிருங்க. இந்த 4 பொடிகளையுமே நம்ம லைட்டா வந்து வறுத்துக்கலாம். கருக்க கூடாது. லைட்டா வந்து சூடாகிற அளவுக்கு இருந்தா போதும். இந்த இதை வந்து சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டீங்கன்னா போதும். லைட்டா வறுத்துக்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க சூடுபடுத்தினா போதும். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்ச பொடியில பாதி அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. இது 1/2 லிட்டருக்கு அளவுக்கான பொடியை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம காய்ச்ச போறது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து தான் நம்ம காய்ச்ச போறோம். ஸோ இந்த ஹேர் டை ஆயிலுக்கு நம்ம பாதி அளவு இந்த பொடியை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம ஊத்தினோடனே பாருங்க எண்ணெய் வந்து எவ்வளவு கருகரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுடைய நரைமுடிகளை மொத்தமா கருப்பா மாத்திடுங்க. நம்ம பொடிகள் மட்டுமே இதுல சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு வந்து ஹேர் டை ஆயில நம்ம ரெடி பண்ணிடலாம்.
பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சுச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஒரு 2 hours வந்து இந்த ஹேர் டை ஆயில் வந்து இந்த இரும்பு கடாயிலேயே இருக்கட்டும். அப்பதான் இதுல இருக்கிற அயனும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை ஆயில்ல அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு 200% ரிசல்ட் கொடுக்குங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுல போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலான பொருட்கள் தான். ஸோ சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. முடி நல்ல க்ரோத் ஆகும். இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் வந்து இது ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆறட்டும். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, 2 hours ஆயிடுச்சு. நல்லாவே ஆறிடுச்சு. எவ்வளோ திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, பொடிகள்லாம் இருக்கிறதுனால நல்லா அப்படி திக்கா இருக்கு. நம்ம வடிகட்டிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். சூப்பரான 200% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 2 விதமா நீங்க யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா ஆயில் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க ரெகுலராகவே தலையில வச்சுக்கலாம். நல்லா வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே நீங்க வந்து இந்த ஹேர் டை ஆயில தலையில வைக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இல்லை நான் வந்து எங்கேயும் வந்து ஹேர் ஆயில் வச்சுக்கிட்டு வெளில எல்லாம் போக மாட்டேன் அப்படின்றவங்க வாரத்துக்குள்ள 2 தடவை நீங்க தலை குளிக்கும் போது இந்த ஹேர் டை ஆயில வந்து நல்லா வந்து தலையில வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு 2 hours விட்டுருங்க. கண்டிப்பா 2 hours விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஷாம்பு இல்லைன்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ, சில பேர் வந்து சிகாக்காய் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்க வந்து ரெகுலரா ஒரு 3 மாசமாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா 200% ரிசல்ட் கிடைக்கும். எல்லா நரைமுடிகளும் அப்படியே கருமையா மாறிடுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டை ஆயில் வந்து வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ரெகுலரா இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையா வர ஆரம்பிச்சிருங்க. ஸ்கேல்ப்ல இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாஜ் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது நீங்க நல்லா மசாஜ் பண்ணி ஸ்ட்ரோக் எல்லாம் கொடுங்க. சூப்பரான 200% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.